அரசு வேலை கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக கொடுத்தா நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரைஸுக்கு அரசு வேலை கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து கருப்பாரணி, என் பேர் கார்த்தி. காலையில் வந்து 4ஆவது பேஜில் இறங்கி 12 மாடு பிடிச்சேன். இப்போ வந்து லாஸ்ட் பேஜில் வந்து எங்கள் அண்ணன் உங்கள் கூட இருந்து சப்போர்ட் பண்ணனால என்னால் ஃபஸ்ட்டு எடுக்க முடிஞ்சிச்சு. அவங்க சப்போர்ட் பண்ணலான்னா என்னால் எடுத்துருக்க முடியாது. எனக்கு மாடு பிடிக்க நான் அந்தளவுக்கு மாடு பிடிக்க எனக்கு கற்றுக் கொடுத்தது வந்து பாண்டியனே, முனிச்சாமனே, அர்ச்சுனே, அர்ச்சுனா. இவங்க எங்களுக்கு முன்னாடியிலேருந்து மாடு பிடிச்சவங்க. அவங்க ஒரு 30 வருஷமாக பிடிக்கிறாங்க. அவங்க பிடிச்சதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. நாங்கள் அவங்களுக்கு பதிலாக நாங்கள் இப்போ விளாண்டு பேர் வாங்கி கொடுத்துருக்கோம். இது எங்களுக்கான பேர் இல்லை, எங்கள் டீமுக்கான பேர். ஐயமாண்டி கருப்பாணி, ஐயமாண்டி பாண்டிச்சாமி குழு. நாங்கள் வடத்தில் பிடிக்கிற பிரேஸ் எடுக்கணும்னா நிறைய இடையூறு வரதானே செய்யும். அதையும் தாண்டி நம்ம பிரேஸ் எடுக்கணும். இப்போ அரசு பணி வேற கால்நடை சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கும் அரசு பணி கிடைக்கணும். நீங்க தான் எதிர்பார்த்துட்டே இருக்கோம். நாங்கள் எல்லா இடத்துல பிரேஸ் எடுக்கிற இடத்துல பூராமே வேலை எங்களுக்கு வேலை ஆகணும்னு வேலை எங்களுக்கு வேணும்னு தான் கேட்டுக்கிருந்தோம். இந்த ஆட்சி சொல்லியிருக்காங்க, இவங்க கலைஞர் ஆட்சியில் சொல்லியிருக்காங்க. மு.க. ஸ்டாலின் அதை நிறைவேற்றி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் உங்களோட கோரிக்கை கொடுத்துருவாங்க. பாராட்டுறதுக்கு என்னென்ன இருக்கு, நம்ம வெற்றி கிடைச்ச பரிசு அவ்வளோதான். இறுதி போட்டிக்கு உள்ள வர எனக்கு மனசே இல்லை. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே அவங்களுக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல நிறையா பிரச்சனை நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த இடத்துல மட்டும் அலாலூரில் மட்டும் 2-3 வருஷமாக பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் உள்ள எனக்கு வந்து விருப்பமே இல்லை. வந்துட்டு எங்கள் அண்ணன் சப்போர்ட் பண்ணாங்க. கூட இருந்த அண்ணன் இந்த ஏஎஃப்சியில் விளாட்ற அருணனே, கட்டிக்குளம் சுண்டனே, மேலமட தமிழனே, ஒரு 4-5 பேர் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க சப்போர்ட் இல்லாமல் இந்த ப்ரைஸ் எனக்கு கிடச்சிருக்காது. அவங்களுமே லீடிங்கில் தான் இருக்காங்க. அவங்க லீடிங்கை விட்டுட்டு எனக்காண்டி இந்த சப்போர்ட் பண்ணி இந்த தியாகத்தை பண்ணியிருக்காங்க. அவங்க யாருமே லீடிங்கில் இருந்துக்கிட்டு விட்டு கொடுக்க மாட்டாங்க. எங்கள் அண்ணன் விட்டு கொடுத்துருக்காங்க. நான் வேலையெல்லாம் பார்க்கலண்ணே, கடை வச்சுருக்கோம். ஃப்ளெக்ஸு கடை வச்சுருக்கோம். ஜிஎம் ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லி ஃப்ளெக்ஸு கடை வச்சுருக்கோம். டிசி டிப்ளமோ. நானே மனசை விட்டேனே. எனக்கு வந்து உறுதுணையாக என்னோட அண்ணன் என்னோட குருநா இவங்க பூராமே என்னோட மாதா பிதாவுக்கு அப்புறம் குருன்னு தான் சொல்லுவாங்க. கார் பிரைஸ் வாங்கிருக்கீங்க. அந்த கார்ல முதல்ல யாரை கூட்டு போவீங்க? காரில் அம்மாவை தான் கூட்டி போவாப்ல. நான் இந்த அளவுக்கு ஆனால் எனக்கு வந்து கூட பிறந்த அண்ணன் கிடையாது. கூட பிறந்த அண்ணன் மாதிரி இருந்து இந்த அளவுக்கு பார்த்துக்கிறது வச்சுக்கிறது எல்லாமே இவங்க தான். இந்த அண்ணன் இவங்க தான். இதுக்கு மேலே என்னை ஒரு நல்ல வழியில் கொண்டு வந்த அண்ணன் வந்து அமுனி அண்ணன்னு சொல்லி யாப்பானம் இருக்குது. அவங்க தான் ஒரு நல்ல வழியில் என்னை கொண்டு வந்தவங்க. திருத்தி தவறான வழியில் போக விடாமல் நல்ல வழியில் திருத்தி கொண்டு வந்தவர். மண்டரமெல்லாம் இல்லைண்ணே, திறமைக்கு பரிசு. எங்கள் ஊர் பாண்டிச்சாமி அவர் புண்ணிலையில் தான் நாங்கள் வந்து அவர் புண்ணியத்தெல்லாம் முடிச்சுங்க. மந்திரத்தை வச்சுனா ஒரே பேஜில் 25 மாடு பிடிக்கிற மாதிரி பண்ணிடுவோம். மந்திரத்தை வச்சுன்னா இது அவங்களோட இதுதான், திறமை தான். சாமி எனக்கு ஹெல்ப் பண்ண லீடிங்கையும் விட்டுட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண அண்ணன் உங்களுக்கு என்னோட குருநாதருக்கு பாண்டியனே, முனிச்சாமனே, அர்ச்சனா, எங்களோட அண்ணன் எல்லாத்துக்குமே இந்த வெற்றியை வந்து அவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். அவங்களுக்கான வெற்றி தான் இது, எனக்கான வெற்றி கிடையாது.